வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் 10வது ரெய்சினா கலந்துரையாடல் 2025 மாநாட்டை துவக்கி வைக்க உள்ளார். 125 நாடுகளைச் சேர்ந்த 3500 பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இன்றைய துவக்க விழா நிகழ்ச்சியில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று பிரதமர் இன்டர்ன்ஷிப் எனும் உள்ளிருப்பு பயிற்சியாளர்களுக்கான பிரத்யேக செயலியை துவக்கி வைக்க உள்ளார். தொழில் நிறுவனங்களில் சேர்ந்து உள்ளிருப்பு பயிற்சி பெற விரும்புவோர் பிரதமரின் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் இம்மாதம் 31ஆம் தேதி வரை பதிவு செய்து பயன்பெறலாம். இந்தியா நடுநிலையான நாடு இல்லை என்றும் என்றுமே அமைதியை நிலைநாட்ட விரும்பும் நாடு என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கௌதம புத்தர் மற்றும் மகாத்மா காந்தி அவதரித்த நாடு என்பதால் இந்தியா அமைதியை பற்றி பேசும்போதெல்லாம் உலகம் அதை செவி மடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் நேற்று புதுடெல்லியில் அமெரிக்காவின் தேசிய உளவுத்துறை அமைப்பின் இயக்குனர் திருமதி துல்சி கபார்டு உடன் இந்திய அமெரிக்க உறவுகள் குறித்து கலந்துரையாடினார். புதுச்சேரி 100 அடி சாலையில் ஆர்டிஓ அலுவலகம் அருகே உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் கீழே அமைக்கப்பட்டுள்ள சுரங்க வழிப்பாதை நேற்று முதல் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆட்டோ ரிக்ஷாக்கள் மட்டுமே இந்த பாதையில் அனுமதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கபடி விளையாட்டுப் போட்டிகள் 2025 இன்று மாலை இங்கிலாந்தில் துவங்க உள்ளது. இன்று துவங்கி 7 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டியில் 60 ஆட்டங்கள் நடைபெறவுள்ளன. இன்று மாலை 5:30 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் இந்திய ஆடவர் அணி இத்தாலி அணியை எதிர்கொள்ள உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.